தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், பேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியர்கள் சார்பாக இந்த 5 நிமிட செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்கலாம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பீர்கள் கர்த்தர் விசுவாசிக்கிறேன். இந்த செய்தி அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் 42ஆம் சங்கீதத்தை நாம் தியானம் செய்ய போகிறோம். 1ஆம் வசனத்திலே, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. பிரியமானவர்களே, என் ஆத்துமா தேவன் மேல் தாகமா இருக்கிறது. 2ஆம் வசனத்திலே, என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமா இருக்கிறது. பிரியமானவர்களே, இவ்வுலக வாழ்விற்கு தண்ணீர் மிகவும் அவசியமானது போல தேவனும் அவரது சமூகமும் வாழ்க்கையின் திருப்திக்கும் முழுமைக்கும் மிகவும் அவசியமாய் இருக்கின்றன. உண்மையான விசுவாசிகள் தேவனுக்காகவும் அவருடைய கிருபைக்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் மற்றும் தங்களுடைய வாழ்க்கையில் தெய்வீக ஆற்றல் மிகுந்த கிரியைக்காகவும் தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் தெய்வீக ஆற்றல் மிகுந்த கிரியைக்காகவும் பசியும் தாகமாய் இருப்பார்கள். தேவனுக்காக தாகமாய் இருப்பதை தடை செய்வது ஆவிக்குரிய விதமாக மறிப்பதாகும். இப்படியாக தேவ காரியங்களுக்கான நமது தீவிரமான விருப்பத்தை குறைக்கக்கூடிய எதையும் நாம் அனுமதிக்க கூடாது. தேவனுக்கான பசியையும் தாகத்தையும் ஜபத்தில் அவருடைய முகத்தை தேடும் ஆவலையும் விழுங்கி போடக்கூடிய இவ்வுலக உலக கவலைகளையும் பூமிக்குரிய காரியங்களில் தொடர்ச்சியான ஈடுபாட்டையும் சிற்றின்மைகளையும் குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். தேவனுடைய பிரசன்னத்துக்கான நமது வாஞ்சை அதிகப்படுத்தப்படவும் பரிசுத்தாவியானவரின் முழு வெளிப்பாட்டிற்கான நமது ஆசை இன்னும் அதிகரிக்கவும் நாம் ஜெபிக்க வேண்டும். மேலும் கிறிஸ்துனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி ஆகியவற்றின் முழுமையை காண நமது ஆலயம் ஆழமாக்கப்படுவதற்காகவும் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஆவல் ஆலயமாக்கப்படுவதற்காகவும் ஆழமாக்கப்படுவதற்காகவும் ஜெபிக்க வேண்டும். வறட்சியான காலங்களில் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல ஒரு இதயபூர்வமான தாகத்தோடு இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிற நிலை வரும் வரைக்கும் நாம் ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இரவும் பகலும் அவரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். 4ஆம் வசனத்திலே தாவீது சொல்கிறார், முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்திற்கு போய் வருவேனே. தேவாலயத்துக்கு போகிற பழக்கம் தாவீதுக்கு இருந்து வந்தது. இன்னைக்கு எத்தனை பேர் தேவாலயத்துக்கு போகிறோம்? எத்தனை பேர் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவங்க இருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் இன்னைக்கு பண்டிகை கிறிஸ்தவங்க இருக்காங்க தெரியுமா? பிரியமானவர்களே, அவங்க வரது ஈஸ்டர் பண்டிகை வருவாங்க, இல்லைன்னா கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு வருவாங்க, இல்லைன்னா ஏதாவது கல்யாண காட்சி நடந்தா வருவாங்க. இதுக்குதான் ஆலயத்துக்கு வருவாங்க. சிலவங்க வாரம் வாரம் வருவாங்க, சிலவங்க டெய்லி வருவாங்க. நாம் வாரம் வாரம் வருகிற கிறிஸ்தவங்களா இருக்கக்கூடாது. டெய்லி வருகிற ஆலயத்துக்கு டெய்லி வருகிற கிறிஸ்தவங்களா இருக்கணும். பிரியமானவர்களே, ஆலயத்தை நேசிக்க வேண்டும். 42ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலே அவர் சொல்கிறார், தாவீது சொல்கிறார், ஆகிலும் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார், ராக்காலத்தில் அவரை பாடும் பாட்டு வாய்க்கிறது, என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். பிரியமானவர்களே, 6ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது, என் தேவனை என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. தேவனுக்கென்று தாகமுடையவர்களுக்கும் மற்ற அவருடைய சமூகத்தில் பெரிதான வெளிப்பாட்டிற்கும் இயங்குகிறவர்களுக்கும் தாமதத்தை அனுபவிப்பார்கள். இருப்பினும் உண்மையுள்ள விசுவாசி தாகம் கொள்வதிலும் தேவனை தேடுவதிலும் தொடர்ந்திருப்பான். அவருடைய முழுமையான ஆசீர்வாதத்தை விட குறைவானதை விரும்புவதை விட்டுவிட்டு, பிரியமானவர்களே, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்களை ஆசீர்வதிப்பதாக கர்த்தர் உறுதியளிக்கிறார். நீதியின் மேல் பசி தாகம் வேணும். அதான் வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. பிரியமானவர்களே, கடைசியாக அவர் சொல்கிறார் 11ஆம் வசனத்திலே, என் ஆத்துமாவே, 9ஆம் வசனத்திலே, நான் என் கண்மலையாகி தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடன் திரிய வேண்டும்? பிரியமானவர்களே, சில நேரங்களிலே ஆண்டவர் மறந்து விடுவது போல நமக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் நம்மை மறக்க மாட்டார். பிரியமானவர்கள், 11ஆம் வசனத்திலே, என் ஆத்துமாவை நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, தேவனை நோக்கி காத்திரு, தேவனை நோக்கி காத்திரு.
பிரியமானவர்களை கர்த்தர் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கிட்ட பிள்ளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ ஃபார் காட் பிளஸ்.